நம்ம ஆவாரம்பூ டீ தயாரிக்க போகிறோம். அதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், இங்கே பாருங்கள் ஆவாரம்பூ, இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்க போகிறேன். இதில் கொஞ்சோண்டு சுக்கு, 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்ட பிறகு எப்படி தயாரிக்கிறதுன்னு காமிக்கிறோம். இப்போ மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணணும். பாருங்கள், பவுடர் பண்ணி காமிக்கிறேன். பவுடர் இது பாருங்க, ஆவாரம்பூ பவுடரோட சுக்கு பவுடரும் ஏலக்காய் பவுடரும் ஒரு ஸ்பூன் சேர்த்து நம்ம இந்த தேநீரை நம்ம ஆவாரம்பூ டீ தேநீர் இதை நம்ம ஒரு வேளை எடுத்துக்கிறதுனால உடம்புக்கு ஹெல்தியும். இப்போ நான் டீ செய்யறதை செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, இது அரை டம்ளர் தண்ணியில் 1/2 ஸ்பூன் ஆவாரம்பூ பவுடர் போடுறோம். போட்டு இப்போ கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு தண்ணி நல்லா சுண்ட வர பார்த்து இதை வடிகட்டி குடிக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டுவோம். இங்கே பாருங்க, ஆவாரம்பூ டீயை நம்ம வடிகட்டுப்போம். பாருங்க எப்படி இருக்குன்னு. இதில் உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டு கலக்கி, சர்க்கரை வேணும்னா குடிக்கலாம், சுகர் பேஷண்ட்னா சர்க்கரை கூட இல்லாமல் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு கலக்கியிருக்கேன். கலக்கிட்டு ஆவாரம்பூ டீ ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.